தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். எபிசோடு 18. ஜனதா கட்சி உருவான போது அது ஒரு கதம்பமாகவே காட்சியளித்தது. அதில் அங்கம் வகித்த ஸ்தாபன காங்கிரஸ் 48 இடங்களிலும், ஜனசங்கம் 99 இடங்களிலும், ஜெகஜீவன் ராமின் ஜனநாயகத்துக்கான காங்கிரஸ் 27 இடங்களிலும், தேவிலால், சரண் சிங், பிரஜா சோஷலிஸ்ட், சம்யுக்த சோஷலிஸ்ட், அசாம் கன பரிஷத், பாஸ்வான் கட்சி என்று கட்சிகளெல்லாம் சேர்ந்து 98 இடங்களிலும் வெற்றி பெற்றது. ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டி 272 இடங்களை பிடித்து விட்டன. யார் பிரதமர் என்ற சர்ச்சை எழுந்தபோது 99 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த ஜனசங்கத்தை சார்ந்த வாஜ்பாய் சொன்னார், நம்மையெல்லாம் ஒருங்கிணைத்து வழிநடத்திய லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணனின் எண்ணம் மொரார்ஜி தேசாயை பிரதமராக்க வேண்டும் என்று இருப்பதால் அவர் எண்ணத்திற்கு உடன்பட்டு நான் சம்மதிக்கிறேன் என்றார். அதிக இடங்களில் வெற்றி பெற்ற ஜனசங்கத்தின் பிரதிநிதியான தான் பிரதமராக வேண்டும் என்ற பிரச்சனையை கிளப்பாதது வாஜ்பாயின் பெருந்தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டியது. தேசாயின் அமைச்சரவையில் வெளித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று 15 ஆண்டுகளுக்கு மேலாக விரோதம் பாராட்டி வந்த சீனாவை நட்பு நாடாக மாற்றிக்காட்டிய பெருமை வாஜ்பாய்க்கு உண்டு என்று சொன்னால் அது மிகையல்ல. RSSலும் ஈடுபாடு, ஜனதா கட்சியிலும் அதிகார மையத்தில் அமர்வு என்ற இரட்டை நிலையை மொரார்ஜி தேசாய் ரசிக்கவில்லை. RSSல் இருப்பவர் எந்த கட்சியிலும் உறுப்பினராக இருக்கலாம், ஆனால் கட்சி பதவியிலோ அரசாங்கத்தில் ஒரு அங்கமாகவோ இருக்க முடியாது, கூடாது என்று குருஜி கோல்வால்கர் மேற்கோள் காட்டிய RSSன் துணை விதியை சுட்டிக்காட்டினார் தேசாய். ஜனசங்கத்தினர் மனம் அதை ஏற்கவில்லை. பிரிந்து போய் தனி கட்சி கண்டனர். நான் ஹிந்துவாக இருந்தும் இந்துத்துவ கொள்கைகளுக்கு உடன்பட்டவன்தான் என்றாலும் ஸ்தாபன காங்கிரஸ்காரரான தேசாயின் எண்ணத்துக்கு மதிப்பளித்து கட்சி கட்டுப்பாட்டை மீறாமல் ஸ்தாபன காங்கிரஸ்காரனாகவே இன்னும் தொடர்கிறேன்.